இல்லை உடல்நிலை சரியில்லாமலாம் கிடையாது. அவர் கார் ரேஸுக்காக தன்னுடைய உடலை அவரே வருத்திக்கிட்டார். இப்போ ஒரு மாதத்துலேயே ஒரு 30 கிலோ ரெடியூஸ் பண்ணி ஒரு பிலோ 60 இருக்கணும்னு சொல்லி 50 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி கார் ரேஸுக்காக பண்ண ஒரு விஷயம் தான். நல்லா பப்ளியாக பார்த்துட்டு இருந்த ஒரு அஜித் திடீர்னு ஸ்லிம்மாக பார்க்கும்போது பார்வைக்கு அப்படியே தெரியும் ஒரு சுகர் இருக்குமா அது இருக்குமா உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. பட் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணாத இடமே கிடையாது, அந்தளவுக்கு பண்ணிருக்கு. அருமையான ஒரு கதைக்களம். அது ஆதிக்கு தான் மோஸ்ட்லி கமிட் பண்ணிட்டாரு. அதில் தனுஷ் உள்ளே வந்தார். தனுஷை அஜித் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தனுஷ் அஜித் படம் பண்ணல, ஆதிக்கு ரவிச்சந்திரன் தான் பண்ணுறாரு. இனி வரக்கூடிய படங்களை சூர்யாவை நீங்கள் பழைய சூர்யா கஜினி அந்த சூர்யாவில் இருந்தார்ல, நீ அந்த சூர்யா இனிமேல் பார்க்கலாம். பட் அவர் பேட் டைம் ஒரு மனுஷனுக்கு அப்படி தான் ஒரு வரிசையாக தோல்வி படங்கள் ஃபேமிலி டைம் இப்போ எல்லாம் மீண்டு வந்துட்டு நீங்கள் ஜாலி சிஸ்டர் சைலண்டில் ஜாலியாக ஜோலியாக பார்த்துருக்கீங்களே. இப்போ கருப்பு படம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படும். நல்ல அருமையான ஒரு கதைக்களம். லோகேஷ் ஒரு 2 வருஷம் உழைப்பனதில் போட்டிருக்கின்றார். சாப்பிட்றது இல்லை, அவர் சோசியல் மீடியாவை பார்க்கல, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு, வீட்டில் பேசலை. முழு கவனம் ரஜினி 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 கூலி இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க. இது 1000 கூட அடிக்குங்கிறது வேற விஷயம், கண்டிப்பாக அடிக்கட்டும், பேசப்படும். ஒன்று மறுப்பதற்கே இல்லை. பட் இதை உருவாக்குறதுக்கு தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டுருக்காங்க. அவர் பண்ண 5 படம் லிஸ்ட் எடுத்தாலே 5 விதமாக இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தளபதி விஜய்க்கு அப்புறமா அது ஈக்குவலா இருக்கிற ஒரு நபர் தல அஜித்குமார். ஸோ அஜித்குமார் அவர்களோட படம் இப்போ ரீசெண்டா குட் பேட் அக்லி பெரிய ஹிட் அடிச்சுது. அதுக்கப்புறமா கலவையான விமர்சனம் வந்தா கூட கலெக்ஷன் வைஸ்ல அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, ப்ரொடியூசர் மட்டும் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற என்னென்ன விஷயங்களும் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவர் ரேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல போயிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி லுக்கே டோட்டலா வேற மாதிரி மாத்தி, அதுக்கப்புறம் மொட்டை அடிச்ச மாதிரிலாம் மாத்தி இப்போ நெகட்டிவா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ தல அஜித்குமார் என்ன பண்ண போறார், அடுத்து யாரோட கூட்டணி சேர போறார் அபிஷியலா? இல்லை உடல்நிலை சரியில்லாமலாம் கிடையாது. அவர் கார் ரேஸுக்காக தன்னுடைய உடலை அவரே வருத்திக்கிட்டார். அந்த அந்த கேஜுவலில் தான் இருக்கணும். ஓகே. இப்போ அவர் 88, 90 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி ஒரு மாதத்துலேயே ஒரு 30 கிலோ ரெடியூஸ் பண்ணி ஒரு பிலோ 60 இருக்கணும்னு சொல்லி 50 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி அந்த கார் ரேஸுக்காக பண்ண ஒரு விஷயம் தான். சாப்பிடாம கொள்ளாமல் ஃப்ரூட்ஸ் எடுத்து டேப்லெட் போட்டு அதற்காக பண்ணது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நல்லா பப்ளியாக பார்த்துட்டு இருந்த ஒரு அஜித் திடீர்னு ஸ்லிம்மாக பார்க்கும்போது பார்வைக்கு அப்படியே தெரியும் ஒரு சுகர் இருக்குமா அது இருக்குமா உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. பட் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணாத இடமே கிடையாது, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. வேற ஒரு ஹீரோனா கண்டிப்பாக எந்திரிச்சே வர முடியாது. பட் அவர் இந்த கார் ரேஸுக்காக அவருக்கு வரை இழைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் விடுறாங்க. மற்றபடி எந்த விதமான டிசீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் அக்டோபர் வரைக்கும் இப்படி தான் இருப்பார். ஓகே. அக்டோபருக்கு அப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு துபாயில் போய் இருக்காரு, இங்கே வர்றாரு, உடம்ப திரும்பி பழைய அஜித்தா வருவார். அந்த AK-64 படத்தை அந்த பேட்டர்ல தான் பண்ணாரு. ஓகே. அருமையான ஒரு கதைக்களம். அது ஆதிக்கு தான் மோஸ்ட்லி கமிட் பண்ணிட்டாரு. ஓகே. அதில் தனுஷ் உள்ளே வந்தார். இப்போ தனுஷை அஜித் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. கம்ப்ளீட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தனுஷ் அஜித் படம் பண்ணலை. ஓகே. 100% பண்ணலை. ஆதிக்கு ரவிச்சந்திரன் தான் பண்ணுறாரு. ஸோ அந்த படம் நவம்பர் பிளான் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் அஜித்தை பழைய பப்ளி அஜித்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ கார் ரேஸுக்காக பண்ணதான். அது பேசுகிறவர்கள் பேச தான் செய்வாங்க, தவிர்க்க முடியாது. இமேஜ் பார்க்காத ஒரு ஆர்டிஸ்ட் மொட்டை அடிச்சுட்டு அந்த பியூர் ஒயிட் ஹேரில் அந்த பேசுகிற இங்கிலீஷ் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்களா வீடியோவை, அழகாக இந்த நுண்ணினாக்கு இங்கிலீஷில் ஸ்டைலில் அது பார்த்தா நம்ம அஜித் தானே ஒரு சந்தேகமே வருது, ஏதோ ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி. ஸோ அதனால் அவருடைய ஸ்டைல் மேக்கிங்கே வேறு. ஓகே. அந்த இமேஜ் பார்க்காம எளிமையாக வரக்கூடியதை நான் ரஜினி அவர்களை தான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அவரை ஃபாலோ பண்ணுறவர் தான் அஜித். அதே இமேஜ் தான் மொட்டை அடிச்சுட்டு அந்த இதில் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. இதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆர்டிஸ்ட்டு, நமக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. அஜித் எப்படினாலும் பார்க்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த கேங் இருக்குது. நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் அந்த அஜித்தை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் மகா நடிகர்ல ஒருவர் சூர்யா அவர்கள். ஸோ சூர்யா அவர்களுக்கு கங்கோ பெரிய தோல்வி, அதுக்கப்புறம் ரெட்ரோ ஓரளவுக்கு ஆவரேஜான நேம் வாங்குச்சு. ஸோ எப்போடா பழைய சூர்யாவை பார்ப்போம், எப்போ நம்மளுக்கு தியேட்ரிக்கல் ஹிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. ஈவன் அவர் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஸோ ஆர்ஜே பாலாஜி கூட்டணியில் கருப்புன்னு ஒரு படம் வரப்போகுது. உண்மையிலே அந்த படம் ஹிட் அடிக்குமா, எந்த மாதிரி கதைக்களமா இருக்க வாய்ப்பு இருக்கு? பிகாஸ் எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா, ஒரு காமெடி டைரக்டர், ஒரு காமெடி கேரக்டரா பண்ற ஆர்ஜே பாலாஜி எப்படி சீரியஸ் டோன்ல படம் பண்ணிருப்பாரு தான் கேள்வி. என்ன மாதிரி இருக்கும்? இது சீரியஸான மேட்டர் தான் சார். மக்கள் மத்தியில் கையில் நிற்கிற ஒரு படம். ஓகே. எப்பவுமே நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த கடவுள் சென்டிமெண்ட்ஸ் நம்பிக்கை நிறையா இருக்கு, அதை தான் கையில் எடுக்கிறார். இப்போ மூக்குத்தி அம்மன் எந்த அளவுக்கு மெகா ஹிட், நயன்தாரா வேற ஒரு பேட்டர்ல காமிச்சார் இல்லைங்களா.
இந்த படமும் சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் வரும் கண்டிப்பாக. Fine. அவருடைய தோழி படங்கள் வரிசையாக கொடுத்தாரு, கங்கை வரையும் கொடுத்தாரு. ரெட்ரோ வந்து ஆவரேஜாக ஓரளவு தூக்கி ஓரளவு நிப்பாட்டி இருக்கு. ஆமா. பட் மேபி அவ்வளோதான். இப்போ வெங்கி அட்லூரி படம் ஒன்று வந்து பண்ணப்போற அந்த கதைக்கிழமை வேற. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் சூர்யா வேற லெவலில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வட்டிக்கு முதல்ல லோகேஷ் கனகராஜ் ரோலாக்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. கைதி முடிச்சுட்டு வந்தோன்னா ரோலாக்ஸ் பண்ணுறாரு. அது வந்து வேற பேட்டர்ன். அது இனி வரக்கூடிய படங்களை சூர்யாவை நீங்கள் பழைய சூர்யா இப்போ கஜினி அந்த சூர்யாவில் இருந்தார்ல, நீங்கள் அந்த சூர்யா இனிமேல் பார்க்கலாம் நீங்கள். ஓகே. பட் அவர் பேட் டைம் ஒரு மனுஷனுக்கு வந்து அப்படி தான் ஒரு வரிசையாக தோல்வி படங்கள், ஃபேமிலி டென்ஷனு, ஆமா. இப்போ அதுலேருந்து எல்லாம் மீண்டு வந்துட்டார். வந்துட்டு நீங்கள் ஜாலி சிஸ்டர் சைலண்டில் ஜாலியாக ஜோதியாக சுற்றுறதை பார்த்துருப்பீங்களே, அந்த ஒரு பேனில் இருந்துட்டு வெளில வந்துட்டாரு. இப்போ கருப்பு படம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படும். நல்ல அருமையான ஒரு கதைக்களம். கருப்புன்னு வச்சதே நம்ம கருப்பண்ண சுவாமியுடைய அந்த ஒரு பேட்டர்னில் உல்ட்டா பண்ணி தான் சூர்யாவுடைய இதுக்குள்ள வந்து சூர்யாவை வந்து என்னென்ன பண்ண போறாருங்கிற ஒரு விஷயம். பட் சென்டிமெண்ட்ஸ் ஹெவியாக வச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இப்படி ஒரு படம் கொடுக்க முடியுமா சூர்யாவுக்கு அப்படின்னா கொடுக்கறதுக்கு வெறித்தனமா பண்ணியிருக்காரு அவரு. ஸோ இந்த படம் நீ ஆர்ஜே பாலாஜி ஒரு காமெடிங்கிறதே விட்டுட்டு ஒரு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி யாரோ டைரக்டர் பண்ணியிருக்காப்பா கருப்பு சூர்யா வச்சு படம் போறீங்க, படம் கிளாஸா இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கதைக்களம் அந்த மாதிரி சென்டிமெண்ட் நிறைய வச்சிருக்காரு. சென்டிமெண்ட் நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு ஆடியன்ஸுக்கு ஜெயிக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா அது ஒரு பேசக்கூடிய ஒரு படமா அமையும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யார் நினைச்சாலும் அவர் தொடவும் முடியாது, அவரோட உச்சத்தை அடையவும் முடியாது. ஸோ அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஸோ அவரோட படம் கூலி படத்துக்கு மேல இந்த வருஷத்துல பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் வந்த படம் எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு, மக்களை ஏமாத்திருச்சு, ப்ரொடியூசரே ஏமாச்சுன்னு சொல்லலாம். ஸோ கூலி படம் கண்டிப்பா வந்து மக்களே ஏமாத்தாதா இல்ல ப்ரொடியூசரே ஏமாத்தாம காப்பாத்துமா? கண்டிப்பா 100% ஏமாத்தாது. ஏன்னா லோகேஷ் வந்து ஒரு 2 வருஷம் உழைப்பனதில் போட்டிருக்கின்றார். 35-30 இயர்ஸ் அந்த இயர்ஸோட பார்க்காம சாப்பிட்றது இல்லை, அவர் சோசியல் மீடியாவை பார்க்கல, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு, வீட்டில் பேசல, முழு கவனமும் ரஜினி 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 கூலி இதுக்குள்ள டிராவல் பண்றாரு. இது வந்து 1000 கூட அடிக்குங்கிறது வேற விஷயம். கண்டிப்பா அடிக்கட்டும், பேசப்படும் போது அவனு மறுப்பதற்கே இல்லை. பட் இதை உருவாக்குறதுக்கு தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டா போட்டிருக்காரு. அவர் பண்ண 5 படம் லிஸ்ட் எடுத்தாலே 5 விதமா இருக்கும். இந்த படமும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வேற. நீங்க ஒரு அழகான ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா எடுத்திருக்காரு. ஸோ அந்த கதைக்கிழமை அந்த மாதிரி தான். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் பேசப்படும். ரஜினி, சத்யராஜ், அமீர் கான்ல இருந்து நாகார்ஜுனா மிகப்பெரிய ஒரு வில்லன். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன். இது வரைக்கும் அந்த கேரக்டர் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க யாருமே. ஸோ தெலுங்கு ரைட்ஸ் அவரு தான் வாங்கியிருக்காரு வேற. ஸோ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் தான் பண்ணியிருப்பாரு. அதை கண்டிப்பாக அமீர் கான் லோகேஷருடைய அந்த எஃபர்ட் பார்த்துட்டு அவருடைய மேக்கிங் ஸ்டைலை பார்த்துட்டு உடனே ஹிந்தி படத்துக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, கமிட் பண்ணிட்டு. ஹிந்தி படம் லோகேஷ் அடுத்த வருஷம் பண்ண போறாரு அமீர் கானை வச்சு. ஸோ அமீர் கானுக்கு லைனப்பில் ஏகப்பட்டது, கிட்டத்தட்ட 4-5 படம் கையில். இதுக்கு மிடில் வந்து ஒரு ஹீரோ வேற பண்ண போறாரு. அது ஒரு விஷயம். சொந்தமாக படம் பண்ணிட்டு இருக்காரு வேற. பட் இந்த படம் கூலி கண்டிப்பாக இந்த வருடங்களில் மிக எதிர்பார்க்கப்பட்டிருக்க ஒரு படம். அதுக்கு நிவர்த்தி பண்றது மாதிரி படம் வந்திருக்கிறதா சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துட்டாங்க. ரொம்ப திருப்தின்ட்டார். பக்கா ஒரு மாசா இருக்கு. எனக்கே வந்து ரஜினி எப்படி பார்க்கலாம் ஸ்கிரீனுங்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரமிச்சு பார்த்ததா ஒரு தகவல், உள்ளுக்குள்ள இருந்து நம்பகமான ஒரு தகவல் வந்திருக்கு. அனிருத் கையில மியூசிக் கம்போஸ் பண்ண சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அவர் நோட்ஸ் எடுத்துட்டு இது பண்ணலாம் சார்ங்கிறத அவரோட அன்கிள் தானே. பட் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படிங்கிறதுல ஒரு மாசா காமிச்சிருக்காங்களா. ஜெயிலர்ல இருக்கிறத விட இதுல வந்து RR அந்த அளவுக்கு இருக்கும், பேசப்படும். நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் சார். ரஜினி வந்து நீங்க 80s 90s ரஜினி நீங்க இதுல பார்க்கலாம். பக்கா மாஸ். 4 நண்பர்கள், ரஜினி, சத்யராஜ், அமீர் கான், உபேந்திரா நண்பருக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்துல பாதிக்கப்படுற குரூப் நாகார்ஜுனா. நாகார்ஜுனா என்ன ரிவெஞ்ச் பண்றாரு 4 நண்பர்களை பாதிக்கப்படுறது, ஒருத்தர் முழுமையா பாதிக்கப்படுறாரு. ரஜினி எப்படி இதை டேக் அப் பண்ணி நண்பர்கள் அங்கங்கே போய் ஸ்ப்ரிட் ஆகிருப்பாங்க, அவங்கள ஒன்று சேர்ப்பாரு, சேர்த்து இந்த வில்லனை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கதை மிகப்பெரிய அளவில் ஒரு மாசம் இங்கிலீஷ் பட ஸ்டைலில் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். யார் ஃப்ரேம்ல வந்தாலும் எல்லா பேருமே சொன்னது வந்து ரஜினி ஒருத்தர் இருக்காரு போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அமீர் கானுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அமீர் கானுடைய நடிப்பை பற்றி ரஜினி ரொம்ப பாருக்காரு. வந்தோம்னா இந்த கிளாஸ், ஏன்னா அவருடைய லேட்டஸ்ட் படம் சித்தாரே ஜமீன் பர்லாம் ரஜினி சாரே பார்த்துட்டு வித்தியாசமான ஒரு கதைக்கலாம். இதுல வந்து எல்லாரும் யோசிப்பாங்க நடிக்கிறதுக்கு, ஆனா நீ படத்துக்கு படம் ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவரை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்கு. அவருக்கு வந்து ஹிந்தியில் எந்த அளவுக்கு அமீர் கான் வாய்ஸ் இருக்குன்னு தெரியும். கூலி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிற படம். 1000 கோடியை கண்டிப்பாக தாண்டும். டேபிள் கலெக்ஷனே உங்களுக்கு வந்து இப்பவே லிக்விட் மாதிரி அப்படி ப்ராஃபிட் கேஷ் டேபிள் கண்ணுக்கு தெரியுது. ஒரு 500 crores மேலே போட்ட பட்ஜெட்டோட இப்பவே அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க. கலெக்ஷன் 1000 கோடிக்கு வரும். அது காரணம் நிறைய அப்ராடில் வந்து நிறைய ஃபாரின்ல வந்து
தமிழ் திரையுலகம் போகாத சில நாடுகளுக்கெல்லாம் கூலி படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஃபுல்லாக இறங்குது. ம். ஒரு 100 நாடுகளுக்கு 120 நாடுகளுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது படம். பிஸ்னஸ் ஹெவியாக போயிருக்கு. 90 crores வரைக்கும் பிஸ்னஸ் போயிருக்கு. ஓகே. ஹையஸ்ட் பிஸ்னஸ் அது எந்த நடிகைக்குமே கிடையாது. நம்பர் 1 வசூல் கிங் கலெக்ஷனுக்கு ரஜினியாக தான் இருக்காரு. ஓகே. இப்போ எஃப்எம்எஸ் கலெக்ஷன் அவர் தான் கிங்காக இருக்காரு. 1000 கோடியை தாண்டி அடிக்கிறது அவர் தான் கிங் சூப்பர் ஸ்டார் தான். கண்டிப்பாக கூலி ப்ரூவ் பண்ணும். இது ரஜினி சார் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே சார், இந்த படத்தோட சேர்த்து வார் 2 வேற ரிலீஸ் ஆகுது. இதனால Yes, வந்து கூலிக்கு ஏதாவது ஆபத்து வருமா? இல்லை, இது வேற அது வேற, ஜோனல் வேற. இப்போ ஹிருத்திக் ரோஷனே வந்து சொல்லும் போது பார்த்தோம்னா, ரஜினி சார் ஹீரோ பண்ணும்போது ஹிருத்திக் ரோஷன் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட். கரெக்ட். அவங்க அப்பாவும் அவரு ஒரு செட்டு. அவரு டைரக்ட் பண்ண படங்களில் கூட ரஜினி சார் பண்ணியிருக்காங்க போது இவரு ஜூனியராக பண்ணவர். அப்போ நான் ரஜினி சாருடைய இந்த படம் மோதுறதே வந்து அவர் விரும்பலை. அது காரணம் வந்து அவர் கிடையாது. ஸோ கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஏன்னா பல கோடிகளில் இறைச்சி அந்த படத்தை உருவாகியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய டேட்டு கரெக்டாக பார்க்குறாங்க. வெக்கேஷன் அந்த டேட் வருது. அப்போ அதை லாக் பண்ணுறாங்க. ஓகே. கரெக்டாக கூலி ஆல்ரெடி லாக் பண்ணதான், August 14 லாக் பண்ணது. காரணம் 50வது வருட விழா சூப்பர் ஸ்டார் திரையுலகத்துக்கு வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஹீரோ இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய விழாவாக பண்ணணும் ஆடியோ லான்ச்சில். அது ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய நடிகர்லாம் வர்றாங்க. அப்போ வார் 2ங்கும் போது அது வேற ஒரு ஜானர், கூலிங்கிறது வேற ஒரு பேட்டர்ன். ரெண்டையுமே நம்ம வந்து ஒன்றா ரிலீஸ் ஆகிறதுனால மேட்ச் பண்ணவே முடியாது. நம்ம கூலினுடைய மாஸ் வந்து உலக லெவலில் பெரிய லெவலில் இருக்குது. வார் 1 சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா, அந்த படம் ஹிட். வார் 2 அந்த அளவுக்கு இருக்குன்னா ஜூனியர் என்டிஆர் இருக்கிறதுனால ஒரு பேன் இண்டியா படமாக இந்த அளவுக்கு இருக்குங்கிறத பேசுகிறாங்க. இதே 14th ரிலீஸுங்கிறனால தான் பேசப்படுது. ஆமாம். இதே August 1 August 31 ரிலீஸ் நான் பேச போகிறது இல்லை. பட் அது இல்லை, டேட்டுக்கு பண்ணுறாங்க அவ்வளோதான். பட் கூலினுடைய அந்த ஒரு ஹிட்டோ அந்த ஒரு கலெக்ஷனும் வேற லெவல். அதுக்கு இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.